ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் சத்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவுகள் உங்களுக்குன்னே சொல்லலாம். புரோட்டீன் சத்துக்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. எந்தெந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும், அது சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். புரோட்டீன் இருக்கக்கூடிய அதிகமாகவே நிறைஞ்சி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் சத்து அதிகமாக நிறைஞ்சி இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி தாங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதம் பார்த்திங்கன்னா நம்மளோட தசைகளோட வளர்ச்சிக்கும் உடலோட வலிமைக்கும் உதவக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சி இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் மற்றும் பற்கள் பலம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இது சாப்பிட்றது மூலம் இதில் இருக்கக்கூடிய சிவப்பு இறைச்சிகளுடன் ஒப்பிடப்படும் பொழுது தோல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சியில் கொழுப்பு குறைவாக இருக்கிறதுனால நம்மளுடைய இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 மற்றும் B12 பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் சீராக இயங்கவும் மூளை வளர்ச்சிக்கும் உதவுவதுன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி இந்த கோழி இறைச்சி சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் எடையை பராமரிக்க உதவுவதுன்னு கூட சொல்லலாங்க. நம்மளோட தசைகளை வலுப்படுத்துவதும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த கோழி இறைச்சி பயன்படுறதாக சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு எப்படி கிடைக்குது, எந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல அது எந்தெந்த மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் மற்றும் நம்மளோட உடலுக்கு வலிமை தரக்கூடிய கொள்ளு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட தவறவே கூடாதுங்க. இதில் பார்த்திங்கன்னா புரத சத்தும் நார் சத்தும் அதிகமாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்மளோட உடல் எடையை சீராக வச்சுருக்க இந்த கொழுப்பு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, பெரிதும் உதவுவதாக சொல்கிறாங்க. இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இந்த கொள்ளு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா இந்த கொள்ளுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீரை பெருக்கும் தன்மை கொண்டு இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா தசைகளுக்கு பலம் தந்து உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கொள்ளுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நமக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் பிரச்சனைகளை இது போக்கக்கூடியதுன்னு கூட சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் மற்றும் கப தொல்லைகளை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கொள்ளுக்கு நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம சளி இருமல் இருக்கும்போது கொள்ளு ரசம் சாப்பிட்ணும், கொள்ளு சட்னி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச இறால் தாங்க. இறால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, நம்மளோட உடம்புக்கு புரோட்டீன் சத்துக்கள் அது மூலமாக எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இறால் சாப்பிட்றதுனால நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. உடல் நலத்திற்கு புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள்லாம் இது சாப்பிட்றதுனால கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இதயம் மற்றும் தசைகளை வலுவாக்க உதவுவதுன்னு கூட சொல்லலாங்க. இது சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதம் பார்த்திங்கன்னா நம்மளோட தசைகளோட வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் அதிகமாகவே உதவுதுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குதுங்க. இது சாப்பிட்றது மூலம் நம்மளோட இதயத்தை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அமிலங்கள் கம்மியாக தான் இருக்குது. இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். இது சாப்பிட்றதுனால நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குதுன்னு கூட சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உடலுக்கு தேவையான பல முக்கிய தாதுக்களும் வைட்டமின்களும் இதில் அதிகமாகவே நிறைஞ்சி இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாகவே இருக்கிறதுனால இது சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இறாலை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூட அயோடின் காரணமாக தைராய்டு சுரப்பு பார்த்திங்கன்னா சீராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் ஹைப்பர் தைராய்டு மற்றும் ஹைப்போ தைராய்டு இரண்டுமே வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இறால் சாப்பிடும்போது. இது புற்றுநோய் செயல்களை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த இறாலுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. செலினியம் மிக குறைந்த உணவுகளில் மட்டுமே இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா இந்த இறாலில் இருக்குது. செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய இறாலை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம்னு கூட சொல்கிறாங்க. நம்ம சருமத்தை புத்துணர்ச்சியோடு வச்சுருக்க கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சருமத்துக்கு தேவையான மாய்ஸ்சரைஸ் கிடைப்பதால் சுருக்கங்கள் மற்றும் நுண்ணிய கோடுகளை நீக்கி சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்க்கலாம். கருப்பு உளுந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ நல்லதுங்க. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான மிக சிறந்த நன்மைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு உணவாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இது நம்மளோட எலும்புகளை வலுவாக்குதாங்க. இடுப்பு எலும்பு உறுதி அளிக்கக்கூடியதாக இருக்குது இது சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இரத்த சோகையை நீக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கருப்பு உளுந்தில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட இடுப்பு எலும்புகளை பலப்படுத்தி இடுப்பில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை தடுக்கக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்த சோகை நோயை விரட்டக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்துக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இது சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை நீங்குன்னு சொல்கிறாங்க. கருப்பு உளுந்தில் தோலில் நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க. இது சாப்பிடும் மூலம் நம்மளோட மலச்சிக்கலை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது சாப்பிட்றதுனால கருப்பை ஆரோக்கியத்திற்கும் மாதவிடாய் கால வலிகளை குறைக்கவும் நம்ம பாரம்பரிய முறையில் உளுந்து கஞ்சி களியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். அதனால் கருப்பு உளுந்து அதிகமாகவே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாக்கள்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க ஏன் சாப்பிட்றாங்கன்னா பெண்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இந்த கருப்பு உளுந்து நல்லது. அதுவும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்துக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த கருப்பு உளுந்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. நம்மளோட உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய பொருளும் கூட. எளிதில் ஜீரணமாகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து அதிகமாகவே இதில் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. அதையும் தாண்டி இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் எடையை குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணையும் மலச்சிக்கலையும் தடுக்கக்கூடிய வலிமை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். பாசிப்பருப்பு சாப்பிடும்போது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புக்கு நிறையவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதிகமாக நார்ச்சத்து இதில் இருக்கிறதுனால மற்ற பருப்புகளை விட சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வயிற்று புண்கள் மற்றும் அல்சர் இருப்பவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுனால அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஒரு மூலிகை மருந்துன்னு கூட இதை சொல்லலாம். நம்மளோட கொழுப்பு குறைவாகவும் புரதம் மற்றும் நார் சத்து அதிகமாகவும் இந்த பாசிப்பருப்பில் இருக்கிறதுனால நம்மளோட உடல் எடையை குறைக்க உதவக்கூடிய ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இதில் இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம சாப்பிடும்போது இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் நண்பர்களே இந்த பதிவுகள் மூலம் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் புரோட்டீன் அளிக்கக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்கள்லாம் சாப்பிடும்போது நம்மளோட உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த புரோட்டீன்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள்.
நன்றி.